ஆமையும் கிளியும். ஒரு பசுமையான காட்டில் ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் ஒரு கிளி வசித்தது. அந்த கிளி மிகவும் கலகலப்பாகவும் எல்லாவற்றிலும் வேகமாகவும் இருந்தது. அந்த மரத்தடியில் ஒரு அமைதியான ஆமை வாழ்ந்து வந்தது. அது மிகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தது. ஆனால் கிளி அந்த ஆமையை பார்த்தால் கேலி செய்ய தவறாது. ஒரு நாள் ஆமை மெதுவாக நடந்து செல்வதைக் கண்ட கிளி மரத்தின் மேலே இருந்து சத்தமாக கத்தியது. கிளி, ஓஹோ, மெதுநடை! நீங்கள் உங்கள் இலக்கை அடைய 1 நூற்றாண்டு ஆகுமா? எவ்வளவு மெதுவான நடை! நான் 1 நொடியில் பறந்து வந்து விடுவேன் என்று கிண்டல் செய்தது. ஆமை கிளியின் கேலியை பொறுமையாக கேட்டது. அது தனது கழுத்தை நீட்டி கிளியை பார்த்து புன்னகையுடன் பதிலளித்தது. ஆமை, வேகமாகச் செல்வதல்ல முக்கியம் சின்ன கிளி, பாதுகாப்பாகவும் சத்தமில்லாமலும் செல்வதுதான். உங்கள் வேகம் ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். கிளி இதைக் கேட்டு சிரித்தது. நான் தான் புத்திசாலி, நான் எப்போதும் வேகமாக இருப்பேன் என்று இருமாப்புடன் கூறியது. அடுத்த வாரம் காட்டில் ஒரு பெரிய புயல் வந்தது. பலத்த காற்று வீசியது, இடி மின்னல் தாக்கியது. பெரிய மரங்களின் கிளைகள் உடைந்தன. கிளி தான் எப்போதும் வேகமானது என்று நினைத்து வேகமாக பறக்க முயற்சி செய்தது. ஆனால் புயலின் வேகமான காற்றில் அது திசை மாறி தடுமாறியது. அதன் சத்தம் காற்றில் மறைந்தது. பயத்தால் கிளி அங்கும் இங்கும் அலைந்தது. மரக்கிளைகள் உடைந்து விழுந்தபோது கிளி தனது கூட்டிற்குள் செல்ல முடியாமல் தவித்தது. ஒரு பெரிய மரக்கிளை கிளியின் கூட்டின் மீது விழுந்தது. கிளி பறக்க முடியாமல் தரையில் விழுந்தது. அதன் சிறகுகளில் காயம் ஏற்பட்டது. ஐயோ, யாராவது காப்பாற்றுங்கள் என்று கிளி பயத்துடன் அலறியது. இந்த அலறல் சத்தத்தை ஆமை கேட்டது. புயல் தொடங்கிவிட்டதால் ஆமை ஏற்கனவே தனது பலமான ஓட்டுக்குள் பதுங்கத் தொடங்கியிருந்தது. ஆனால் கிளியின் சத்தம் கேட்டதும் ஆமை தனது தலையை வெளியே நீட்டி பார்த்தது. கிளி காயமடைந்து கிடப்பதைக் கண்ட ஆமை ஒரு கணம் தயங்கியது. ஆனால் அதன் மனதில் இரக்கம் பெருந்தது. சின்ன கிளிக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தது. புயல் காற்றையும் விழும் கிளைகளையும் பொருட்படுத்தாமல் ஆமை மெதுவாக ஆனால் உறுதியாக கிளி இருந்த இடத்தை நோக்கி நகர்ந்தது. ஒரு பெரிய மரம் கிளியின் மேல் விழ இருந்த சமயத்தில் ஆமை வேகமாக, அதன் சக்திக்கு ஏற்றவாறு நகர்ந்து கிளியின் அருகே சென்று தனது அருகிலிருந்த பாதுகாப்பான குகைக்குள் கிளியை தாங்கி பத்திரமாக உள்ளே இழுத்துச் சென்று காப்பாற்றியது. கிளி ஆச்சரியத்தில் உறைந்து போனது. ஆமையின் குகைக்குள் அது பாதுகாப்பாக இருந்தது. புயல் முழுமையாக அடங்கும் வரை ஆமையின் குகை கிளியையும் ஆமையையும் பாதுகாத்தது. புயல் அடங்கிய பிறகு ஆமை கிளியை குகையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. கிளியின் காயத்தை பார்த்த ஆமை மெதுவாக அதை தாங்கி பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றது. கிளி இப்போது ஆமையின் பொறுமையின் மதிப்பையும் உண்மையான வீரத்தின் பொருளையும் புரிந்து கொண்டது. தனது அகந்தைக்காக ஆமையை கேலி செய்திருந்தாலும் ஆபத்தில் தன்னை காப்பாற்றிய ஆமையின் கருணையை கிளி மறக்கவில்லை. கிளி தனது தலையை குனிந்து ஆமையிடம் மன்னிப்பு கேட்டது. கிளி, ஆமையாரே, என்னை மன்னிக்க வேண்டும். நான் என் வேகத்தைக் கண்டு அந்ததை கொண்டேன். உங்கள் பொறுமையும் கருணையால் தான் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன். நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள். ஆமை கிளியை அன்புடன் பார்த்தது. ஆமை, பரவாயில்லை சின்ன கிளி, வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஒரு நாள் தவறு செய்வோம். ஒருவருக்கொருவர் உதவி செய்வதுதான் முக்கியம். வேகம் தேவைப்படும் இடத்தில் வேகமாக இருக்க வேண்டும். ஆனால் நிதானம் தேவைப்படும் இடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான நட்பு. அதன் பிறகு கிளியும் ஆமையும் நல்ல நண்பர்களாக மாறின. கிளி கர்வமில்லாமல் நிதானத்துடன் பறக்க கற்றுக்கொண்டது. மேலும் தனது நண்பர்களை மதிக்க கற்றுக்கொண்டது. ஆமையின் வீரத்தையும் கருணையையும் காடே பாராட்டியது.